ரோஜா அண்ட் சோட்டு, இது உங்க டீமுக்கான கொஸ்டின். பாத்தீங்களா? இந்த படத்தை பார்த்து இது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான் ரோஜா. என்ன சிண்டு, ஒரு டக் இருக்கு, அப்புறம் ஒரு ஈ இருக்கு. டக் பிளஸ் ஈ என்னது இது? ஒண்ணுமே புரியல சிண்டு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சிண்டு. ரோஜா, இங்கிலீஷ்ல யோசிக்காம தமிழ்ல யோசிச்சு பாரு, ஈஸியா இருக்கும். தமிழ்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறமும் ஏன் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்கீங்க? ரோஜா, டக்க தமிழ்ல சொன்னா வாத்து தானே? வாத்து பிளஸ் ஈ வாதி. அண்ணா நான் கண்டுபிடிச்சிட்டேனா, இந்த படம் பேரு வாதினா. சிண்டு, நீ ஹிண்ட் கொடுத்ததுல எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பாத்தியா? இதுக்கு மேல நீ உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்க கூடாதுடா. சிண்டு அண்ட் ராகுல், இது உங்க டீமுக்கான क्वेश्चन. ஈஸியா தான் இருக்கு, யோசிச்சு சொல்லுங்க. நம்ம அவங்களுக்கு ஈஸியா 2 இமேஜ் வச்சு கொடுத்தா அவங்க நம்மளுக்கு 3 இமேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க பாத்தியா? இருடா ராகுல், இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா. மாம்பழம், லெட்டர் என் இருக்கு, ஒரு பொண்ணோ பையனோ கராத்தே பண்ற மாதிரி இருக்கு. ராகுல், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. இது மான் கராத்தேடா. மா இன் கராத்தே, மான் கராத்தே. ரோஜா, நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோமா? கரெக்டா சொல்லிட்டீங்க சிண்டு. இப்போ நம்ம 2 டீமும் ஒரே மார்க்ல இருக்கு. பூஜா, உங்க டீமுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. பார்த்த உடனே டக்குன்னு சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும். சீக்கிரம் சொல்லுங்க பூஜா. என்ன ராகுல், ஒரு திருடன் ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல லெட்டர் ஆர் கொடுத்திருக்கீங்க. ஐயோ, ஜெயில் பிளஸ் ஆர் ஜெயிலர். இது கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? இதுக்கப்புறம் வர்ற ஸ்டேஜஸ் எல்லாம் இன்னும் கஷ்டமா இருக்கும். இதுக்கு மேல நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த டைம் சிண்டு, நீ அவங்களுக்கு எந்த ஹிண்ட் கொடுக்க கூடாது. ரோஜாவும் சோட்டுவும் சேர்ந்து தனியா கண்டுபிடிக்கட்டும். என்னது இது? ஓகே போட்டிருக்கு, அப்புறம் ஐஸ் போட்டிருக்கு, அப்புறம் கொஞ்சம் பணம் போட்டிருக்கு. என்னது இது? ஓகே ஐஸ் பணம். சோட்டு சிண்டு என்ன சொன்னா? தமிழ்ல சொல்லி பார்க்க சொன்னான்ல. இரு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே பிளஸ் கண் பிளஸ் பணம். ஓகே கண் பிளஸ் மணி. ஓகே கண்மணி. சிண்டு கரெக்டா சொல்லிட்டமா? இப்ப நம்ம லெவல் 2ல இருக்கோம்டா. அவங்க 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கடா. என்னடா இது, ஒண்ணுமே புரியலடா சிண்டு. நல்லா மாட்டணும்டா. இருடா ராகுல், யோசிக்கலாம். ஒரு கியூ இருக்கு, ஒரு பூனைக்குட்டி இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு, அப்புறம் நம்பர் 8 இருக்கு. கியூ பூனை 8. என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்டா சிண்டு. போச்சு, இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம நல்லா மாட்டணும். தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுடா. சிண்டு, உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு சிண்டு. இது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது கியூ இல்ல, ரோமியோ ஜூலியட். ரொம்ப ஈஸி தான். இது பூஜாக்கும் மீனாக்குமான क्वेश्चन. சரியா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான். என்னது இது? இது ஏதோ பேய் படம்னு நினைக்கிறேன். சிண்டு, இது என்ன சந்திரமுகியா? மாம்பழம் இருக்கு, அதுக்கப்புறம் மண் இருக்கு, அதுக்கப்புறமா பேய் இருக்கு. ஐயோ பூஜா, உங்களுக்கு இருக்கிறதுலே வச்சு ஈஸியானதான் கொடுத்துட்டு இருக்கேன். மா பிளஸ் மண் பிளஸ் நன், மா மன்னன். பேய் படம் ஒன்னும் இல்ல பூஜா. இதுதான்ப்பா லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டு தான் யாரு வின்னர்னு டிசைட் பண்ண போகுது. சிண்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். மா பிளஸ் வி பிளஸ் ரன், மாவீரன். கரெக்டா சிண்டு? சிண்டு, 3 ரிடில்ல 3க்குமே கரெக்டா பதில் சொல்லிட்டாங்கடா. போச்சுடா, நம்ம நல்லா மாட்ட போறோம். இதுக்கப்புறம் நமக்கும் பூஜாக்கும் தான் போட்டி. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொல்லியிருக்கோம். கடைசி ரவுண்ட்ல மட்டும் தப்பா சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பிரைஸ் கூட வாங்க முடியாது. ஒழுங்கா எப்படியாவது கஷ்டப்பட்டாது பதில் சொல்லிரு. ராகுல், நான் மட்டும் தனியா யோசிக்க முடியாதுடா. தயவு செஞ்சு நீயும் யோசி. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது பி, அதுக்கப்புறம் கி, அதுக்கப்புறம் எல். என்னடா இது? ஒண்ணுமே புரியல. இருடா சிண்டு, நான் யோசிக்கிறேன். தமிழ்ல யோசிச்சு பாரு. கொலவி பிளஸ் சாவி பிளஸ் எல். கொலவி சாவி எல். இல்லடா, எனக்கு என்னமோ இதுக்கு இங்கிலீஷ்ல தான் யோசிக்கணும்னு தோணுதுடா. ஐயோ போச்சு. இதுல மட்டும் நம்ம தோத்தோம்னா நம்ம செகண்ட் பிரைஸ் கூட வாங்க முடியாதுடா. ஐயோ 5 செகண்ட் தான் இருக்கு. டேய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிகில்டா. பி பிளஸ் கி பிளஸ் எல். பிகில்டா. எப்பவுமே எங்களுக்கு மட்டும் கஷ்டமாவே கொடுக்குறீங்க. இது என்னன்னே புரியல. ஹவுஸ் பிளஸ் பாய். ஹவுஸ் பாயா? என்னது ஹவுஸ் பாயா? காமெடி பண்ணாதீங்க. இந்த ஒரு கேள்விக்காவது எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் மீனா. ஒண்ணுமே புரியல. வீடு பிளஸ் பாய். வீடு பாய், வீடு பையன். நான் ட்ரை பண்றேன் பூஜா. இது ஒரு பழைய படம்னு நினைக்கிறேன். வீடு பிளஸ் ஹவுஸ் பிளஸ் பையன். வீடு பையன், ஹவுஸ் பையன், அதுக்கப்புறம் வீடு பாய். எப்படி போட்டாலும் வரல பூஜா. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க ஆன்சர் பண்ணாலும் கணக்கெடுக்க முடியாது. பூஜா மீனா, வீடு பிளஸ் தலை விடுதலைப்பா. இது பழைய படம்ல இல்ல, புது படம் தான். 3 ரிடிலுக்கு 3மே கரெக்டா ஆன்சர் பண்ணது ரோஜா தான். சோ ரோஜா டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் போகுது. 3 கேள்வியில 2 கேள்விக்கு நாங்க கரெக்டா பதில் சொல்லியிருக்கோம். எங்க டீமுக்கு செகண்ட் பிரைஸ். பூஜா டீமுக்கு ஆக்சுவலி ஒரு பிரைஸ் கொடுக்க கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருங்க. நான் சீக்கிரமா போய் ஒரு ஆறுதல் பிரைஸ் எடுத்துட்டு வரேன்.
டே சிண்டு, என்னடா இது ஆறுதல் பரிசே சூப்பரா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னடா கொடுக்க போற? ஹை சிண்டு, இது என்ன சிண்டு இது? பார்க்கறதுக்கு வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கு. ரைட்டிங் போர்டு தான் பூஜா, எழுதி பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இத கிச்சன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? யோரி குக். அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன குக் பண்ணணுங்கிறத இதுல நோட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். ஹை, ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு. இரு சிண்டு, நான் எழுதிக்கிறேன். மண்டே வந்து எங்க அம்மா எப்பவுமே இட்லி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டியூஸ்டே என்ன பண்ண சொல்லலாம்? பொங்கல். அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்து தோசை. தேர்ஸ்டே வந்து உப்புமா தான் பண்ணுவாங்க தெரியுமா? ஃப்ரைடேல இருந்து ஜாலியா நல்லது பண்ணுவாங்க சிண்டு. பூரி பண்ணுவாங்களா? இல்ல, ஃப்ரைடே சப்பாத்தி தான் பண்ணுவாங்க. சாட்டர்டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பூரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சண்டே வந்து இடியாப்பம் பண்ணுவாங்களா, புட்டு பண்ணுவாங்களா? ஒவ்வொரு வாரம் இடியாப்பம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாரம் புட்டு பண்ணுவாங்க. அதை இங்க எழுதி வச்சுக்கிறேன். இது எங்க அம்மா கொடுத்துருவேன். ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிறக்கே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பூஜா, என்கிட்ட கொடு பூஜா. நான் நம்ம 2 பேர்த்து பேரும் எழுதி பார்க்குறேன். POOJAMEENA. மீனா. தேங்க்யூ சிண்டு, எங்களுக்கு இந்த ஆறுதல் பரிசே பிடிச்சிருக்கு. டே சிண்டு, சீக்கிரமா போய் செகண்ட் பிரைஸ் எடுத்துட்டு வாடா. கண்டிப்பா இதை விட பெட்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை சிண்டு, என்னது இது சிண்டு? LCD ரைட்டிங் டேப்லெட்டா? ரொம்ப நீளமா இருக்கு. முன்னாடி எல்லாம் சின்னதா வரும், இப்ப ரொம்ப பெருசா வந்திருக்கு. ஆமாண்டா சிண்டு, என்னடா இது பார்க்கறக்கே புதுசா இருக்கு. நல்லா பெருசா லேட்டஸ்டா இருக்கும் போல. ஆமாண்டா ராகுல், எல்சிடி டேப்லெட்ல இப்ப லேட்டஸ்டா ஒன்று விட்டுருக்காங்க, அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல எழுதி பாரு, அப்படியே வலுவலுன்னு சூப்பரா இருக்கும் தெரியுமா? இதுதான் லேட்டஸ்டா, காஸ்ட்லிடா. அதுதான் நம்ம டீமுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது இது? பட்டன் ப்ரெஸ் பண்ணா ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. ஓ, இங்க லாக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருங்க, இப்ப ப்ரெஸ் ஆக மாட்டேங்குதுல்ல, லாக் ஆயிருக்கும். இந்த லாக்கை அன்லாக் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எரேஸ் பட்டனை பிரஸ் பண்ணாதான் எரேஸ் ஆகும். எங்கிட்ட குடுறா சிண்டு, நான் எழுதி பார்க்குறேன். ஆமாண்டா, அப்படியே வலுவலுன்னு போகுதுடா. முன்னாடி இருக்கிறது இவ்வளோ நல்லா எழுதாது தெரியுமா? சூப்பரா கலரிங் எல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்டா ராகுல். நம்ம நிறைய ரஃப் நோட் வாங்கி வேஸ்ட் பண்றோம்ல, இது ஒன்று வாங்கினா போதும், ஒரு வருஷம் ஃபுல்லா நல்லா வரும். ஏதாவது வந்து கால்குலேஷன் மேக்ஸ் போட்டு பார்க்கறது, டிராயிங் பண்ணி பார்க்கறது, ஹேண்ட் ரைட்டிங் எழுதி பார்க்கறது, ஸ்பெல்லிங் எல்லாம் எழுதி பார்க்கறது, எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை சிண்டு, எங்களுக்கும் தேர்ட் பிரைஸ்க்கு இந்த மாதிரி ஒன்று நீ வாங்கி கொடுத்துருக்கலாம். பூஜா, நீ ஒண்ணுமே ஆன்சர் பண்ணல பூஜா. உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்ததே பெருசு. இதுல வேற நீ LCD ரைட்டிங் டேப்லெட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கியா? ஓகே, அடுத்தது ரோஜா டீமுக்கு சூப்பரான ஒரு எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் தான். இங்க பாத்தீங்களா? டே சிண்டு, என்னடா அது நம்மளதை விட பெருசா இருக்கு. அதுல என்னடா ராகுல் சந்தேகம்? அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அதனாலதான் அவங்களுக்கு 12 inches எல்சிடி ரைட்டிங் டேப்லெட். இதுல என்னென்னலாம் பண்ணலாம் பாத்தீங்களா? பெயிண்டிங், டிராயிங், அதுக்கப்புறம் நிறைய பண்ணலாம், கால்குலேஷன் எல்லாம் போட்டு பார்க்கலாம். ஹை சிண்டு, நான் உண்மையா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சிண்டு. ரொம்ப சூப்பரா பெருசா இருக்கும் போல இருக்கு. ஆமா ரோஜா, இது உனக்கும் சோட்டுக்கும் தான். நீங்க 2 பேருமே ஓபன் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணி பாருங்க. ஹை சிண்டு, அதுவும் எங்களுக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு சிண்டு. இது இருந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரி ரஃப் நோட்டே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சிண்டு இது டாட்டா இருக்கு? லைட்டா கைப்பட்டு இம்ப்ரெஷன் வந்திருக்கும். நீ அதை ஆஃப் பண்ணினா கிளியர் ஆயிடும். ஆஃப் பண்ணா கிளியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதுல லாக் அன்லாக் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து லாக்கா இருந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதினாலும் அதை எரேஸ் பண்ண முடியாது. அன்லாக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்கன்னா தான் எரேஸ் ஆகும். இருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். இப்ப பென் எடுத்துட்டேன்ல, பென் வச்சு ஏதாவது ஒன்னு எழுதி பாருங்க. ஓகே சிண்டு, எங்கிட்டயே கூட நானே ஏதாவது எழுதி பார்க்கறேன். ரோஜா, அதுக்கப்புறமேல் வந்து மீனா. ரோஜா, என்னோட பேரையும் எழுதிரு, CHOTU, சோட்டு. ஏ ரோஜா, எங்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த டேப்லெட் கொடு. என்னோட டேப்லெட் எவ்வளோ பெருசு, உங்க டேப்லெட் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கலாம். இது நல்லா சைடில் திருப்பி வச்சா கூட பயங்கர பெருசா இருக்கும் போல இருக்கு. என்னோட டேப்லெட் இதுக்கு பாதி சைஸுக்கு தான் வரும் போல இருக்கு. ராகுல், உங்க டீமுக்கு ஒரு LCD டேப்லெட் தான் கிடைச்சிருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்லேட் கிடைச்சிருக்கு. சரியா? இருக்கிறத வச்சு என்னைக்குமே சந்தோஷப்படணும் ராகுல். தேங்க் யூ so much சிண்டு. எனக்கு உண்மையாவே இந்த டேப்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டேப்லெட் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? ஏ ரோஜா, நீ தான் நல்ல டிராயிங் பண்ணுவல்ல, இந்த மாதிரி ஏதாவது சீனரி வரையணும்னா நிறைய பேப்பர் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ப்பா. இந்த மாதிரி டேப்லெட்டை வச்சு அழிச்சு வரைஞ்சு ஈஸியா பார்க்கலாம். பேப்பர் எல்லாம் வேஸ்டே ஆகாது தெரியுமா? என்கிட்ட கூட சிண்டு, நான் இப்போ ஒரு அழகான சீனரி வரைகிறேன். ஒரு மவுண்டெயின் வரைஞ்சிட்டு அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு டோர் இருக்கும், அதுக்கப்புறம் 2 ஜன்னல் இருக்கும், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு வந்து ஆற்றுல நிறைய தண்ணி போகும், அந்த ஆற்றுல நிறைய மீன் இருக்கும். ஏ ரோஜா, எல்லாரும் என்னென்னமோ வரைஞ்சிட்டு இருக்காங்க, நீ சீனரி வரைஞ்சிட்டு இருக்க. என்கிட்ட கொடு. இப்போ இந்த சேட்டலைட்டை நான் எப்படி வரைகிறேன் பாரு. அந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரியே ஈஸியாக வரையலாம் தெரியுமா?
அந்த பாக்ஸை பார்த்தே வரைகிறேன் பாருங்க. கையெடுக்காம வரையணும், அழிச்சு அழிச்சு வரையக்கூடாது. டே சிண்டு எங்கிட்ட குடுறா, இதெல்லாம் நான் சூப்பரா வரைவேண்டா. இருடா ராகுல், அந்த பாக்ஸ்ல போட்டிருக்க மாதிரியே அப்படியே கிரீன் கலர்ல வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப கீழே 2 பாக்ஸ் போட்டுறேன். சைட்ல விங்ஸ் மாதிரி இருக்கு, அந்த 2 விங்ஸ் போட்டுடலாம். சிண்டு சிண்டு கீழே கூட நெருப்பு வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையான நெருப்பு மாதிரியே இருக்கு சிண்டு. அந்த நெருப்பையும் போட்டினாதான் அப்படியே இது பார்க்கறதுக்கு ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும். போடுற ரோஜா, இந்த மாதிரி சேட்டிலைட்னாலே கீழே நெருப்பு வந்தாதான் அதுக்கு பேரு சேட்டிலைட். அப்பதான் பறக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெருப்பு தான் நமக்கு கரெக்டா வருமானு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டா வரைஞ்சிட்டேன். நல்லா இருக்கல்ல இந்த சேட்டிலைட்? சிண்டு சிண்டு இப்போ இந்த சின்ன ரைட்டிங் டேப்லெட்ல உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சு காமிக்கட்டுமா? ரோஜா, இது எங்களோட ரைட்டிங் டேப்லெட் தானே, நானே வரைகிறேன் கூட. நான் ரொம்ப நல்லா வரைவேன். லாஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல்ல நடந்த டிராயிங் காம்படிஷன்ல மறந்துட்டீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஐயோ ராகுல், என்ன ராகுல் இப்படி கஜா முஜான்னு போட்டுட்டு இருக்க? இப்படி பண்ணினா கிறிஸ்மஸ் ட்ரீ கரெக்டாவே வராது ராகுல். 1 மினிட் வெயிட் பண்ணு பூஜா. இப்போ வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. வராதுன்னு சொன்னேன், இப்போ வந்துருச்சா? ஐயா, இந்த டிராயிங்ல எல்லாம் பயங்கர கில்லி மாதிரி அசால்ட்டா வரைஞ்சிட்டேன் பாருங்க.